வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் 2வது ஆண்டாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். அந்த பரிசுகளான விழாவில் பார்த்தீங்கன்னாக்க மாணவர்கள்ட்ட ஒரு பேசின பேச்சு நீங்கள் இதுக்கு மேலே எந்த துறை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் சிறப்பாக படிங்க, நல்லா படிங்க, அதுக்கு மேலே உங்களுக்கான உதவிகள் தேவைப்பட்டால் நான் செய்கிறேன். சரி, நீங்கள் மேலும் படித்து நீங்கள் சார்ந்து இருக்கும் படிக்கும் துறையில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக வரணும். அப்படி நீங்கள் உங்கள் தலைமையின் கீழ் இருக்கிற அதிகாரிகள் யாரும் தவறு பண்ணாமல் லஞ்ச ஊழல் எதுவும் செய்யாத அளவுக்கு நீங்கள் சரியா நடந்துக்கணும், வழிமுறையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை பேசல. என்ன பேசினா, அரசியல் படித்தவர்கள் வரணும், படிச்சது நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நல்ல தலைவர்கள் அரசியலில் இல்லை, தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. சரி, நல்ல தலைவர்கள்னா எப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க பிறவிலேயே சில வயது முதல்ல அவங்களுக்கு ஒரு பொது விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும், சமூக பிரச்சனை பற்றி அதிகமாக பேசுவாங்க, சமூகத்தில் ஏதாவது ஒரு நிறைகுறைகள்லாம் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் புகழ்வாய்ந்த தலைவராக இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து அந்த ஈடுபாடு உள்ளவராக தான் இருப்பாங்க. திடீர்னு 35 வயசு 45 வயசு 55 வயசு வரதான் ஒரு நல்ல தலைவராகனா அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு நல்ல தலைவர்னா ஒரு சிறு வயதுல முதல்ல அவருக்கான அறிகுறிகளை பார்த்தா எனக்கு தெரியும். சரி, அடுத்தபடியாக பார்த்தா நம்ம அந்த நல்ல தலைவராக விஜயால் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி விஜய் பார்த்தோம்னாக்க முதலில் ஒருத்தவர் குடும்பத்தில் பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா 100% பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கலை. இரண்டாவது, அவர் குடும்பத்தில் அவர் திருமணம் பண்ணுறாரு, அவர் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சிறந்த ஒரு கணவனாகவும் சிறந்த தந்தையாகவும் இருந்தாரான்னு பார்த்தீங்கன்னாக்க அதுவும் இல்லை. சரி, இன்னைக்கு சினிமாவில் உச்சத்தில் இருக்கும். உச்சத்தில் இருக்க ஒரு நடிகரை உருவாக்கியவர், வழிகாட்டியவர் கேப்டன் அவர்கள். அப்படி அந்த கேப்டன் ஒரு நன்றி விசுவாசமாக நடந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அது 100% அதுவும் ஒரு நன்றி விசுவாசமாக நடக்கலை. அடுத்து ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் பார்த்தோம்னாக்க அவங்களுக்காக ஒரு விசுவாசமாக நடந்தாருன்னா அவங்கள்ட்ட அந்த விசுவாசமும் கிடையாது, அந்த விசுவாசமாக அவர் நடக்கலை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டே இருப்பார். எப்பயும் ரசிகர்கள் நெருக்கமாக வச்சுக்க மாட்டார். அவர் ஒரு டிஸ்டன்ஸ் ரசிகர்களுக்கு ரசிகர்களாக தான் வச்சிருப்பாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த நாட்டில் ஒரு குடிமகனாக வருமான வரி சரியாக கட்டினாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அந்த வருமான வரி கூட சரியாக கட்டாமலாம் ஒரு கார் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த காருக்கெல்லாம் வருமான வரிக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன வருமானம் இல்லாதவங்களா நீங்கள் 200 கோடி வாங்குறீங்க, உங்கள் ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடிங்கிறாங்க, அவ்வளோ வாங்குறீங்க, உங்களால் வரி கட்ட முடியல. அப்போ நேர்மையாக அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை உங்களால் கூட வரி கட்டி உங்களால் வாழ முடியல. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களோட ரசிகர்களுக்கு இருக்கப்பட்டாலும் இல்லை பண்ணாலும் அது தெரியாது. 2500 ரூபா 3000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உங்களை படத்தை பார்க்குறான். அதை என்னைக்காவது கண்டிஷன் பண்ணி பாரா விஜய் பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னாக்க இதை எதுவுமே யாருக்குமே ஒரு நல்லவராக வாழ முடியாத ஒருத்தரால் நல்ல தலைவராக நாட்டுக்கு இருக்க முடியும்னாக்கா அது 100% இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பேர் அது மட்டும் இல்லாமல் தனிமனத்தை ஒழுக்கம் பார்க்கும்போது கூட பெண்கள் விஷயத்துல ஒரு பேர் நிறைய அடிபட்டிருக்குது, குடிக்கிற விஷயத்துல ஒரு பேர் நிறைய அடிபட்டிருக்குது. அதனால 100% அவரால் ஒரு நல்ல தலைவரால் வர முடியுமா அப்படின்னாக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பாக அவரால் ஒரு நல்ல தலைவராக வர முடியாது. அடுத்து பார்த்தோம்னா விஜய் என்ன சொல்றாருனாக்க ஊடகங்கள் புரணி பேசுது, அதாவது நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் திருத்தி பேசுறாங்க, அதை நீங்க சரியா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றது அது ஒரு கருத்து புத்தி சொன்னாரு, அட்வைஸ் பண்ணாரு. அது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். எப்படின்னா இன்னைக்கு நம்ம நடிகர் சூர்யா கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக அகரம் அறக்கட்டளை சார்பாக அவர் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதை அவங்க ஃபாலோ பண்ணி போஸ்டிங்கே போயிருக்காங்க. பல மாணவர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவன் லாரன்ஸ் அவர்களும் அவர் அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலியமா பல மாணவர்களை படிக்க வச்சு அவர் அரசாங்க உத்தியோகத்தை போற அளவுக்கு அவரும் செஞ்சிருக்காரு. இப்போ சாதாரண சின்னத்திரைய பாலா கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிரச்சனைனா நேரடியாகவே களத்துக்கே போய் அவங்க இருக்கிற இடமே நேரில் சென்று உதவி செய்கிறாரு. அடுத்து இதற்கெல்லாம் வழிகாட்டியா முன்னோடியா இருந்த நம்ம கேப்டன் அவர்களை பார்த்தோம்னா கடந்த 40 ஆண்டுகளாக பல மாணவர்களை பல அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறாரு. எல்லா துறையிலையும் பல பேர்த்த உருவாக்குனது நம்ம கேப்டன் அவர்கள் தான். எல்லா உதவிகளும் செஞ்சிருக்காரு. நம்ம அவரை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இதனால அப்பேற்பட்ட ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னாக்க அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காமெடியாகவும் பயங்கரமா அசிங்கப்படுத்தான் சித்தரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவரோட மனம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கும். இன்னைக்கு அவர் எல்லாருமே போற்றி புகழ்றாங்க, அவர் மாதிரி தலைவரே இல்லை, அவர் மாதிரி மனிதரே பார்க்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம காதல வாங்கியிருக்கோம். அப்படியாப்பட்ட மனிதரை ரொம்ப தரகரவா ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தினதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இந்த ஊடகங்கள் அதை பார்த்து தான் கேப்டன் ஒரு தடவை அதாவது துப்புனாரு. அந்த அளவுக்கு கேவலமான ஊடகங்கள் போது விஜய் சொல்ற மாதிரி ஊடகங்கள் வந்து அப்படி பேசுறதுங்கிறது கேப்டன் விஷயத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா, லாரன்ஸ், நம்ம பாலா செய்கிற நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிலாம் நான் காட்ட மாட்டாங்க. ஆனால் விஜய் இந்த பரிசு கொடுக்குற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா காட்டி என்னமோ அந்த மக்களை ரசிக்கிறதுக்கு வான் உலகத்திலிருந்து பூமிக்கு குதிச்ச வந்த ஒரு மாதிரி திடீர்னு உலகம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்போ வந்து விஜய் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்த வாழ்ந்த கேப்டனை வந்து அவ்வளோ தூரம் அச்சிங்கப்படுத்திட்டு எல்லா இதுலையுமே ஒரு கெட்ட பேர் வாங்கி எந்த ஒரு தகுதியில் தந்த இந்த விஜயை வந்து மிகப்பெரிய ஒரு கடவுளாக சித்தரிச்சு மிகப்பெரிய ஒரு ஆளாக பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த விஷயத்தில் அவர் சொன்னது 100 வந்து உண்மையான விஷயம். அடுத்து இந்த போதை பழக்கத்தை பற்றி பேசினார். போதை பழக்கம்னா சினிமா துறையில் சார்ந்தவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னா ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா தன்னை பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சினிமா வேறு ரியல் லைஃப் வேறுங்கிற மாதிரி போவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு முடி வெட்டினாலும் அதே மாதிரி முடி வெட்டுவான், அவர் வாட்சி கட்டணும் அது மாதிரி கட்டுவாங்க, அவங்க டச் பண்ண அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறோம் நிறையா பேர் இருக்கான். அப்போ என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப கவனமாக நம்மளோட ரசிகர்கள் இருக்காங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்ட்டு அந்த திரைப்படங்களில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது தம் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, அவர் படத்தில் படம் கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்வார். அதை பார்த்து அவன் கெட்டு போக தான் செய்வான். இன்றைக்கி வந்து போதை இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள், சொல்கிற வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதுக்காக தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்கானா அதெல்லாம் அந்த ரசிகர்கள் தான் யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லா நீங்கள் ரியலாகவே வந்து படத்தில் விடுங்க, ரியலாகவே அவர் வந்து குடிக்க பழக்கம் உள்ள ரொம்ப இது பண்ணாங்கன்ட்டு ஏற்கனவே உங்கள் மேலே பல முறை வந்துருக்குது. அப்படி அந்த மாதிரி பல முறை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னாக்க அந்த அட்வைஸை ஏதோ சொல்கிறீங்கன்னு தான் நினைக்க முடியுமே தவிர அதை ஏற்றுக்குவாங்கனாக்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தபடி அந்த நண்பர்களை தேர்வு செய்யணும்னு சொன்னீங்க. அந்த விஷயமும் விஜய் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களை தேர்வு செய்துங்கிறது நீங்கள் இந்த சுசித்ரா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆருக்கு பின்னால் வந்து எப்படி வந்து ஜெயலலிதா ஒட்டிக்கிட்டு அந்த கட்சி கடைசி காலத்தில் கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திரிஷா வந்து விஜய் கூட ஓட்டிக்கிட்டு அந்த கட்சியை கைப்பற்றிடுவாங்க, அவராலலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. இவர் வந்து தன் குடும்பத்தில் வந்து இதை ஒட்டு உறவு இல்லாமல் அவங்கள விட்டு விலகி நிற்கிறாரு, அப்பா அம்மா விட்டு விலகி நிற்கிறாரு. மனுஷன் வழிகாட்ட இதை சண்டை பிடிச்சா பிரச்சனை பண்ணி மன்னிப்பு கேட்க வைத்தாராம், ஊடகத்தில் வரதான் பேசுறதான் தெரிஞ்சதாக அப்படி பண்ணுறாருன்னு. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா யாரு கூட செய்யணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணுங்கிற விஷயம் வந்து அடிப்படை பேசிக்காக உங்களுக்கே அந்த விஷயம் தெரியல. உங்களுக்கே தெரியாமல் நீங்களே வந்து ஒரு சரியான பாதையில் நீங்களே வரல. பெற்றோர்கள், நம்மளோட குடும்பம் அப்படின்னு பார்த்து நீங்களே வரல. அடுத்து நம்ம வளர்த்து விட்டவர், நம்ம கவர்மெண்ட்னா அவங்கள்ட்ட எப்படி நம்ம முறையாக வரியை கட்டி முறையாக முன்னணி வரி கட்டுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னோடியாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு எந்த விஷயத்துலையுமே இல்லாத நீங்கள் வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து சினிமாவை விட அரசியலில் பிரமாதமாக நடிக்க வரீங்க. ஆனால் உங்கள் நடிப்பை வந்து மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது புறணி கிடையாது, நீங்கள் உங்களோட வாழ்வியல் நடந்த விஷயம், செய்திகளில் வந்து வந்த விஷயம். அதனால் பொதுமக்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து வைக்க வேண்டுகோள் என்னன்னாக்கா, நீங்கள் தயவு செய்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, நியாயமாகவும் நேர்மையான மனிதனாகவும் வாழ்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். நன்றி.